அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். இப்போது நான் உங்களுக்கு வெக்காளி அம்மனை பற்றி சொல்ல போகிறேன். காளின்ன உடனே பயங்கரமான அம்மன்னு நினப்போம். ஆனால் அப்படிப்பட்ட அம்மன் இல்லை. அவளும் நமக்கு அம்மா மாதிரி தான். சோழர் காலத்து மன்னர்களுக்கெல்லாம் குலதெய்வமாக கொற்றவை வழிவந்தவ தான் இந்த வெக்காளி. போர்க்காலத்தில் போர்க்கருவிகளை காலடியில் வச்சு வணங்கி பூஜை பண்ணி போரில் நாங்களே ஜெயிக்கணும்னு வேண்டிண்டு அதை எடுத்துகிட்டு போய் சண்டை போடுவாள். வனப்பராந்தகன் ஒரு மன்னர் தனது மனைவி புவனமாதேவியுடன் ஒரே ஒரு மாநகரத்தை ஆண்டு வந்தான். அந்த இடத்துலையே சார்மா முனிவர்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் திருச்சி தாய்மானவர் மேலே அதீதி பக்தி கொண்டவர். அதனால் தன்னோட இஷ்ட தெய்வத்துக்கு தினம் அலங்காரம் செய்ய நிறைய பூக்கள் தேவைப்படுறதுனால தானே நிறைய வாசனை உள்ள பூக்கள் மரங்களை நட்டு அதை நல்ல முறையில் வளர்த்து அதில் பூக்கிற வாசனை மலர்களை பறிச்சுட்டு போய் தாய்மானவரை அலங்கரித்து சந்தோஷப்படுவார். இப்படியே கொஞ்ச காலம் நல்ல முறையாக போயின்னு இருந்தது. ஒரு நாள் பூ வியாபாரியை சாரமா முனிவர் தோட்டத்து பக்கமாக போயின்னு இருந்தபோது அங்கே விதவிதமான பூக்கள் பூத்து குலுங்கிறத பார்த்துடுறான். அவனுக்கு அந்த பூக்கள் மேலே ஆசை வந்து முனிவர் இல்லாத சமயத்தில் தோட்டத்துக்குள்ளே பூந்து அவனுக்கு வேண்டிய அபூர்வ பூக்களை பறிச்சுட்டு வெளியில் வந்து அந்த பூக்களை கொஞ்சம் தன்னோட வியாபாரத்துக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பூவையெல்லாம் ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். ராஜா அந்த பூவையெல்லாம் பார்த்து அசந்து போய் தினம் இந்த மாதிரியான அபூர்வமான பூக்களை கொண்டு தரணும்னு உத்தரவு போட்டுடுறான். இப்படியே தினமும் நடந்துட்டு இருந்தது. சாரமா முனிவர் ஏன் இப்போல்லாம் நம்ம தோட்டத்தில் பூவையெல்லாம் குறைஞ்சிட்டே வருது, என்ன காரணம் தெரியலையே, யார் பறிச்சுட்டு போகிறான்னு தெரியலையே, அதனால் ராஜா கிட்ட போய் என்னோடய தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் யாரோ பறிச்சுட்டு போகிறான்னு புகார் பட்டார். ஆனால் ராஜாவுக்கு பூவெல்லாம் எப்படி திருட்டு போகிறதுன்னு ஏற்கனவே தெரியுமே, அதனால் காதில் விழாத மாதிரி பேசாமல் இருந்தார். அந்த முனிவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. முனிவர் மனசு ஒடிஞ்சு போய் தான் தினம் பூஜிக்கிற தாய்மானவரிடமே போய் சொல்லி புலம்புறார். தன்னுடைய பக்தன் மனவேதனையை புரிஞ்சுட்டு கிழக்கு பக்கம் உட்காந்துருந்த பகவான் ஆக்கர்ஷத்தோடு மேற்கு பக்கம் திரும்பி உரையரை பார்த்த உடனே அந்த பகுதியே புழுதி மழை பலமாக பெய்ய ஆரம்பித்து அந்த பகுதியே புழுதியில் மூழ்கி போய் அந்த ஊரே புழுதி சூழ்ந்து அங்கேருந்த மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஊர் காவல் தெய்வமாக இருக்கிற வெக்காளி அம்மனை வேண்டினான். தேவியும் சிவனை சமாதானப்படுத்தி புழுதி மழையை நிறுத்துறா. மக்களுக்கு எப்போ வீடு வாசல் கிடைக்கிறதோ அது வரைக்கும் நானும் மேற்கூரை இல்லாமல் வெட்டை வெளியிலேயே தான் இருப்பேன்னு சொல்லி உட்காந்துடுறா. கொஞ்ச காலம் போனதும் அந்த பகுதி சுபிஷம் ஆனாலும் இப்போவும் கொஞ்சம் பேர் வீடு வாசல் இல்லாமல் இருக்கா. எல்லோரும் எப்போ வீடு வாசல் கிடைக்கிறதோ அது வரைக்கும் நானும் இந்த வெட்ட வெளியிலேயே இருக்கேன்னு சொல்லி இன்றைக்கும் காற்று மழை வெயில் எதையும் பொருட்படுத்தாமல் அந்த வெட்ட வெளியிலேயே உட்காந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். நீதி நேர்மை வேணுங்கிறவா இவரிடம் வந்தால் கண்டிப்பாக வாங்கி தருவா. ஏழை எளிய மக்களுக்கு வேண்டியதை கொடுக்குறா. எப்போ மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அவளை பார்க்க வர பக்தர்கள் யாரும் பாதிக்கப்படுறது இல்லை. இவோ துர்க்கையின் அம்சம். தனது வலது காலை மடித்து இடது காலை ஒரு அசுரன் தலையில் வச்சுட்டு கழுத்தில் திருமாங்கல்யம் முத்தாரம் அட்டிகை தலையில் பொன்முடி கை நிறைய வளையல்கள்னு நமக்கு காட்சி தரா. மற்ற கோவில்களில் இடது காலை மடித்து வலது காலை தொங்க விட்டபடி இருக்கும். இந்த கோவிலில் வலது காலை மடித்து உட்காந்துருக்கிறதும் இடுப்பில் யோகப்பட்டை அணிஞ்சிருக்கிறதும் ரொம்ப விசேஷம். வடக்கு திசை பார்த்து யோகப்படத்தில் உட்காந்துட்டு ஒரு கையில் திரிசூலம், ஒரு கையில் உடுக்க, ஒரு கையில் பாசம், ஒரு கையில் அட்சய பாத்திரம்னு வச்சுட்டு நமக்கு அருள் புரிகிறார். சரி, இப்போ காளி காயத்திற்கு போகலாமா? ஓம் காளிகாயை ச வித்மகே சிம்ம வாகினியை தீமகி தன்னோ காளியம்மன் பிரச்சோதியாத். காளி தேவியே, சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருப்பவளே, உன்னை நமஸ்காரம் செய்கின்றேன்னு இதுக்கு அர்த்தம். ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பாய்.